இந்த நாளிலும் ஆண்டவரை ஆவியோடு உண்மையோடும் கூட ஆராதிக்கத்தக்கதாக, தொழுது கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் தம்முடைய மகத்துவமான கிருபையும் இரக்கமும் தந்திருக்கிறார். ஆண்டவர் நமக்கு சமயமும் சந்தர்ப்பங்களும் தருவாரானால் இன்னும் உற்சாகத்தோடு கூட ஆண்டவரை ஆராதிக்கத்தக்கதாக, தொழுது கொள்ளத்தக்கதாக, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதாக ஆண்டவர் நமக்கு கிருபையும் இரக்கமும் பாராட்டுவாராக. இந்த உலகத்தில் எவ்வளவு பேருக்கு கிடைக்காததான இந்த பெரியதான ஸ்லாக்கியம் ஆண்டவர் ஒன்றுக்கும் உதவாததான நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறதான கிருபைகளை, ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறதான ஸ்லாக்கியங்களை நாம் விருதாவாய் செலவழிக்காதபடிக்கு இன்னும் உற்சாகத்தோடு கூட அவரை மகிமைப்படுத்தத்தக்கதாக ஆண்டவர் கிருபையும் இறக்கவும் பாராட்டுவாராக. நம்முடைய காலங்களெல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது. இந்த வருஷம் நம்ம இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருந்தது. 3ஆம் மாதத்தினுடைய கடைசி நாட்களுக்குள்ளே பிரவேசிக்கத்தக்கதாய் ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். நம்முடைய லைஃப் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. ஆனால் நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்திலே நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அனுதினமும் ஆண்டவர் நம்மை நடத்துகிறார். ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை நமக்கு போதுமானதாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் தம்முடைய வசனத்தினுடைய வெளிச்சத்திலே ஆண்டவர் நம்மை நடத்தக்கூடியவராக இருக்கிறார். ஆண்டவர் நமக்கு சொன்னதான ஒரு வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். ஆண்டவர் நம்முடைய வாழ்நாளுடைய எல்லா நேரங்களிலும் நம்மோடு கூட இருந்து அவர் நம்மை நடத்தக்கூடியதான தேவன். அவர் நம்மை அழைத்திருக்கிறார். கடைசி வரை கொண்டு போய் சேர்க்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கும் பொழுது அந்த கல்தேயருடைய தேசத்திலிருந்து ஆபிரகாமை பிரித்தெடுத்து அழைத்தார். ஆபிரகாமை அழைத்த பொழுது ஆபிரகாமுக்கு எங்கே போகணும்னு தெரியாது. ஆனாலும் ஆண்டவர் ஆச்சரியமான நிலைமையிலே ஆபிரகாமை வழி நடத்தினார். அது மாத்திரமல்ல, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதான தேசத்திற்கு கடந்து போக உதவி செய்தார். நான் உன்னோடு கூட இருப்பேன் என்ற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதான தேவன் அவரை கடைசி வரை அவர் நடத்த அவர் போதுமானவராக இருந்தார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கும் பொழுது அந்த எகிப்து தேசத்திலே 400 வருஷம் அடிமைத்தனத்திலே அவர்கள் இருந்தார்கள். ஆண்டவர் அவருடைய கூக்குறுதலை கேட்டார். அவருடைய பெருமூச்சினுடைய சத்தத்தை அவர் கேட்டார். கேட்டு அவர்களை விடுதலை பண்ணினார். அந்த வனாந்திர யாத்திரையிலே 40 நாட்கள் செல்ல வேண்டியதான அந்த வனாந்திர யாத்திரையிலே தங்களுடைய பாவத்து நிமித்தமாக ஏறக்குறைய 40 வருஷங்கள் அந்த வனாந்திரத்திலே அவர்கள் நடந்து போனார்கள். பகலிலே மேகஸ்தம்பம் மூலமாகவும் இரவிலே அக்கினி ஸ்தம்பம் மூலமாகவும் ஆண்டவர் அவர்களை நடத்தினார். அது மாத்திரமல்ல, அவர்கள் நடந்து போன பொழுது நாம் வாசிக்கிறோம், அவர்களுக்கு மன்னாவை தந்து அவர்களை ஆதரித்தார். அவருடைய வஸ்திரங்கள் பழமையாய் போகவில்லை என்று வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, அவர்களுடைய காலணிகள் தேய்ந்து போகவில்லை என்று வாசிக்கிறோம். ஆண்டவர் ஆச்சரியமான நிலைமையிலே அவர்களை வழிநடத்தினதான தேவன். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதான கானான் தேசத்திற்குள்ளே பிரவேசிக்கத்தக்கதான நிலைமையிலே தேவன் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்மோடு கூட நம்முடைய தேவன் பேசுகிறவராக இருக்கிறார். நம்மோடு கூட அவர் இடைபடுகிறவராக இருக்கிறார். நமக்கு போகக்கூடியதான பாதையை நமக்கு காட்டக்கூடியவராக இருக்கிறார். நம்முடைய இல்லத்திலும் அவர் இருக்கக்கூடியவராக இருக்கிறார். நம்ம வீட்டில் ஒருவேளை அநேக இடங்கள்ல நம்ம போர்டு வச்சிருப்போம், இந்த இல்லத்தினுடைய தலைவர் இயேசு கிறிஸ்து போர்டு ஒருவேளை வச்சிருப்போம். பிரியமானவர்களே, உண்மையிலேயே நம்முடைய வீட்டிலே ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து இருக்கிறாரா? நாமே சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. நம்முடைய இல்லத்தின் தலைவராய், நம்முடைய இல்லத்தினுடைய நாயகராய் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து இருக்கிறாரா? ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய சித்தம் செய்யக்கூடியதான ஒரு வீடாய் நம்முடைய வீடு காணப்படுகிறதா? நாமே சிந்தித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவரோடு கூட தங்கி இருக்கக்கூடியதான ஒரு அனுபவம் என்று சொல்லும் பொழுது அது மிகவும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொண்டு வரக்கூடியதா இருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஆண்டவரோடு கூட தங்கி இருக்கக்கூடியதான ஒரு சந்தர்ப்பம், ஒரு சூழ்நிலை என்று சொல்லும் பொழுது அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை அது கொண்டு வரக்கூடியதா இருக்கிறது. நீங்க பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் வாசிங்களேன். அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம். பாருங்க, இங்க யோவான் ஸ்நானகனுடைய சீஷனாகிய அந்திரேயா அவர் என்ன பண்றாரு? ஒரு நாள்ல ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறாரு. பார்த்துட்டு, ஆண்டவரே நீர் எங்கே தங்கி இருக்கிறேன்னு கேட்கிறாரு. அப்ப ஆண்டவர் சொன்னதான காரியம் வந்து பாருங்கள்னு சொன்னாரு. அவங்க என்ன பண்ணாங்க? ஒரு நாள் போய் ஆண்டவரோடு கூட தங்கினாங்க. தங்கிட்டு அவங்க அடுத்த நாள் என்ன சொன்னாங்க?
மேசியாவை கண்டோன்னு சொல்றாங்க. எவ்வளவு பெரிய மாற்றம்! ஆண்டவரோடு கூட தங்கியிருந்த பொழுது அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றம் வந்ததை நாம் பார்க்கக்கூடியவர்களா இருக்கிறோம். அதுபோல சகே என்கிறதான மனிதனுடைய வீட்டுக்கு யார் வந்தா? ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து வந்தார். ஆண்டவர் சகே வீட்டை என்ன சொன்னார்? நான் இன்றைக்கு உன்னுடைய வீட்டிலே தங்க வேண்டும் சொன்னார். அப்ப சகேயனுடைய வீட்டுக்கு ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து கடந்து வந்த பொழுது சகேயனுடைய வாழ்க்கையிலே உண்டானதான ஒரு பெரிய மாற்றம். அவன் என்ன சொன்னான்? என்னுடைய ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன்னு சொன்னான். நான் எவனிடத்திலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாய் நான் திருப்பி கொடுக்கிறேன்னு சொன்னான். ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து அவனுடைய உள்ளத்திலும் அவனுடைய இல்லத்திலும் கடந்து வந்த பொழுது அவனுடைய வாழ்க்கையில் என்ன வந்தது? ஒரு பெரிய மாற்றம் வந்தது. பிரியமானவர்களே, அப்படிப்பட்டதான மாற்றத்தை அவர் எதிர்பார்க்கிறார். அது மாத்திரமல்ல, நீங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்துக்கு போகும்போது அங்கே மறுரூப மலையினுடைய அனுபவத்தை நம்ம வாசிக்கிறோம். அங்க யாரெல்லாம் நம்ம பார்க்கிறோம்? அங்கே மோசேயை பார்க்கிறோம், எலியாவை பார்க்கிறோம், ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து, யோவான், யாக்கோபு, பேதுரு, மூணு பேர் இருக்காங்க. அங்க தங்கி இருக்கும் பொழுது அங்க பேதுரு சொல்லக்கூடியதான காரியம் எல்லாம், ஆண்டவரே, அவனுக்கு அங்கே தங்கி இருக்கும் பொழுது மோசையோடும் எலியாவோடும் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து பேசி கொண்டிருக்கிறது, அந்த காரியங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது அவருக்கு ஆச்சரியமா இருக்குது. அப்ப பேதுரு என்ன சொல்றாரு? ஆண்டவரே, மோசேக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம், நமக்கு ஒரு கூடாரம் போட்டு இங்கே இருப்போம், கீழே போக வேண்டாம். கீழே போனா நிறைய பிரச்சனை இருக்கு, பிரயாசம் இருக்கு, அதெல்லாம் வேண்டாம், நம்ம இங்கேயே தங்கி இருப்போம் அப்படிங்கக்கூடியதான ஒரு சூழ்நிலை காணப்படுது. பிரியமானவர்களே, ஆண்டவரோடு கூட தங்கி இருக்கும் பொழுது அப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் வரக்கூடியதா இருக்கிறது. ஆண்டவர் நம்முடைய உள்ளத்திலே, நம்முடைய இல்லத்திலே நம்மோடு கூட அவர் வாசம் பண்ணக்கூடியவராக இருக்கிறார். ஒருவேளை ஆண்டவர் நம்முடைய உள்ளத்திலும் நம்முடைய இல்லத்திலும் இல்லாமல் போவாரானால் நம்முடைய வாழ்க்கை ஒரு கனி இல்லாததான வாழ்க்கையாக, ஒரு வெறுமை நிறைந்ததான ஒரு வாழ்க்கையாக காணப்படக்கூடியதா இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் தங்கி இருக்கும் பொழுது, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது, ஆண்டவர் நமக்கு கனியுள்ளதான ஒரு வாழ்க்கை, அவருக்கு பிரயோஜனம் உள்ளதான வாழ்க்கை, ஆண்டவரை நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்த நாம் அனுமதிக்கும் பொழுது ஒரு கனியை கொடுக்கக்கூடியதான ஒரு ஜீவியம் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட ஆண்டவர் உதவி செய்கிறார். இந்த நாளிலே ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவோடு கூட நடந்த, ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவோடு கூட தங்கி இருந்ததான 2 மனிதர்களுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு சில காரியங்களை எல்லாம் நாம் படிக்க இருக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 13 முதல் 35 வரை உள்ளதான வசனங்கள். நாம் அந்த வசனங்களை வாசிக்க வேண்டாம், நாம் எல்லாருக்கும் நமக்கு மிகவும் தெரிந்ததான ஒரு சம்பவம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 13 முதல் 35 வரை. அங்கே எம்மாவூருக்கு போனதான 2 சீஷர்களுடைய வாழ்க்கையிலே நடந்ததான காரியங்கள், அவருடைய வாழ்க்கையிலே உண்டானதான ஒரு பெரிய மாற்றம். இந்த காரியங்கள் மூலமாக ஆண்டவர் தாமே நம்மோடு கூட பேசுவாராக. ஆரம்பத்தில் அவருடைய ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட்டஸ், ஆவிக்குரிய நிலைமை அவங்களுக்கு எப்படி இருந்துச்சு பாருங்க. அவங்களுடைய காரியத்தை குறித்து வாசிக்கும் பொழுது 24ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கல்லறையை விட்டு திரும்பி போய் இந்த சங்கதிகள் எல்லாவற்றையும் 11 மற்றெல்லாருக்கும் பாருங்க. இந்த எம்மாவூருக்கு போனதான, கடந்து போனதான 2 சீஷர்கள் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவோட 12 சீடர்கள்ல ஒருவர்கள் அல்ல. ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து இந்த 12 சீடர்கள் அல்லாமல் அநேக சீஷர்கள் இருந்தாங்க. அவங்கள இவங்களும் ஒருத்தராங்க இருந்தாங்க. இந்த எம்மாவூர் சீஷர்களுக்கு அந்த சமயத்துல நடந்ததான எல்லா காரியங்களையும் என்ன பண்ணியிருந்தாங்க? அறிந்திருந்தாங்க. நம்ம வாசிக்கிறோம், கல்லறையை விட்டு திரும்பி போய் இந்த சங்கதிகள் எல்லாம் 11 மற்ற எல்லாருக்கும் அறிவித்தார்னு வாசி. அப்ப அந்த காலத்திலே ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டதான அவர் உயிர்த்தல, அவர் அந்த ஸ்திரீகள் எல்லாம் போய் பார்த்தாங்க அப்படிங்கிறதான காரியத்தில் என்ன பண்ணியிருந்தாங்க? அறிந்திருந்தாங்கன்னு வாசிக்கிறோம். அதுதான் அவங்களுடைய நிலைமையா இருந்தது. 2வது அவங்களுடைய நிலைமை என்ன? 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்களேன். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கமுகமுள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். பாருங்க, இவங்களுக்கு அந்த சங்கதிகள் எல்லாம் தெரியும். ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்துட்டாரு, அந்த கல்லறையில இல்லை அப்படிங்கிறதான காரியம்லாம் தெரியும். ஆனால் அவங்களோட இருதயம் எப்படிப்பட்டதா இருந்தது? துக்கம் உள்ளவர்களாய் வழி நடந்துன்னு வாசிக்க. அப்ப அவங்க அந்த காரியங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள முடியாத நிலைமையிலே ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து மரித்து போயிட்டார், அவருடைய காரியங்கள் எல்லாம் முடிஞ்சு போச்சு என்கிறதான நிலைமையிலே அவங்களுடைய சிந்தனை காணப்பட்டது. அதனால அவங்க எப்படி இருந்தாங்க? துக்கமுள்ளவர்களாய் வழி நடந்தார்கள் வாசிக்கிறோம். 3வதாக அவங்களை குறித்து நம்ம என்ன வாசிக்கிறோம்? 24ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிங்களேன். அவர் எவைகள் என்றார். அதற்கு அவர்கள், நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே. அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாய் இருந்தார்.
பாருங்க, ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவ அவங்க எப்படி அறிந்திருந்தாங்கிறது இந்த வசனம் சொல்லுது. அவங்க என்ன சொல்றாங்க? தீர்க்கதரிசின்னு சொல்றாங்க. ஆரம்பத்துல அந்திரே என்ன சொன்னாரு? மேசியாவை கண்டோம் அப்படின்னு சொன்னார். ஆனா இவங்க என்ன பண்றாங்க? இவங்க ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டதான விதம் என்னது? தீர்க்கதரிசி. அது மட்டும் இல்லாம அவங்க என்ன சொல்றாங்க? தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமை உள்ள தீர்க்கதரிசி. அப்ப ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டியதான பிரகாரமாய் அவங்க என்ன பண்ணல? அறிந்து கொள்ளல. ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டியதான பிரகாரமாய் அறிந்து கொள்வது என்று சொல்லும் பொழுது, ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்தார், நான் அவருடைய பிள்ளையா இருக்கிறேன் அப்படிங்கிறதா அவரை அறிந்து கொள்ளக்கூடியதான அறிவு. ஆனா இந்த சீஷருடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது அவர் ஒரு வல்லமையுள்ள தீர்க்கதரிசின்னு அறிந்து கொள்ளக்கூடியதான நிலைமையில தான் அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட்டஸ் காணப்பட்டது. பாருங்க, 25ஆம் வசனம் வாசிங்களேன். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தியில்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. நம்ம இந்த அவங்களை குறித்து நான் வாசிக்கிறேன். ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்கள். அநேக காரியங்கள் எல்லாம் கேட்டிருக்கிறாங்க, அநேக காரியங்கள் எல்லாம் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து செய்ததான காரியங்கள் எல்லாம் பார்த்துருக்காங்க. ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துனுடைய அநேக பிரசங்கங்கள் அவங்கள கேட்டிருப்பாங்க. ஆனா அவங்க அந்த விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாததான மந்த இருதயம் உள்ளவர்களாய் காணப்பட்டார்கள். அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட்டஸ் இதுதான். ஆனா இவங்களை யார் சந்திக்கிறார்? ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து சந்திக்கிறார். அந்த சந்திப்பிலே நாம் ஒரு சில காரியங்கள் எல்லாம் கற்றுக்கொள்ள முடியும். அது நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய ஆவிக்குரிய நிலைமையிலே இன்னும் அதிகமாய் ஆண்டவரை கிட்டி சேர்வதற்கு அது மிகவும் பிரயோஜனமாய் காணப்படும். இந்த சம்பவத்தின் மூலியமாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடியதான முதலாவது ஆவிக்குரிய பாடம் என்னன்னு பார்க்கும் பொழுது, நம்முடைய ஆண்டவர் எளியவர்களை சந்திக்கிறதான தேவன், எளியவர்களை சந்திக்கக்கூடியதான தேவன். இந்த எம்மாவூர் சீஷர்கள் அவங்க பேர் கூட சொல்லப்படலை. ஆனா அவங்கள ஒரு ப்ராமினன்ட் பீப்புள், ஒரு சிம்பிள் பீப்புள். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாரு? அவங்கள போய் சந்தித்தார். ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுக்கு உடனே என்ன யார் பண்ணாரு? மகதலேனா மரியாளையும் அவரோடு இருந்ததான ஒரு சில ஸ்திரீகளையும் சந்தித்தார்னு வாசிக்கிறோம். அதுக்கப்புறம் அவர் யார் சந்தித்தார்னு தெரியாது. ஆனா இந்த எம்மாவூருக்கு போகிறதான இந்த சீஷர்களை அவர் சந்தித்தார். அந்த காரியமானது வேதாகமத்திலே எழுதப்பட்டிருக்கிறதுன்னு வாசிக்கிறோம். மிகவும் சாதாரணமானவர்கள், அவருடைய பெயர் கூட இந்த இடத்துல குறிப்பிடப்படவில்லை. ஆனா எளியவர்களை சந்திக்கக்கூடியதான நம்முடைய தேவன். அது மாத்திரமல்ல, இந்த எளியவர்கள் என்ன பண்ணல? ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து அவங்க தேடி போனாங்களா? இல்ல, அவர் என்ன பண்ணாரு? இவங்களை தேடி வந்தார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் எளியவர்களாகிய நம்மை ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து சந்தித்தார். ஆண்டவருடைய வசனமானது சந்தித்தது, ஆண்டவருடைய அன்பு சந்தித்தது, ஆண்டவருடைய கிருபை சந்தித்தது. பிரியமானவர்களே, நாம் அவரை தேடி போகல. யார் நம்மை தேடி வந்தார்? ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நம்மை தேடி வந்தார். ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து அவருடைய மகத்துவமான அன்பை நமக்கு விளங்க பண்ணி இருக்கிறார். எவ்வளவு பெரிய ஆச்சரியமான தேவன் நம்முடைய தேவன்! எளியவர்களை சந்தித்ததான ஒரு தேவன். அவர் நம்மை தேடி வந்தார். எந்த விதமான இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய புத்திமான்கள் உண்டு, எவ்வளவு பெரிய ஞானிகள் உண்டு, படித்தவர்கள் உண்டு, செல்வந்தர்கள் உண்டு, நம்மை விட நல்லவர்கள் அநேகர் உண்டு. ஆனா அவங்களுக்கு இந்த ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துடைய சுவிசேஷம் புரியவில்லை. ஆனா நமக்கு ஆண்டவர், இந்த ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கத்தக்கதாக, அவரை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக, அவருடைய பிள்ளைகளாய் மாறத்தக்கதான ஒரு பெரிய கிருபை தந்தார். ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துடைய ஒரு பெரிய காரியம் என்னன்னு பார்க்கும் பொழுது, தனிப்பட்டதான மனிதர்களை அவர் என்ன பண்றாரு? போய் சந்திக்கிறார். ஒரு பெரிய ஒரு படகுல பிரயாணம் பண்ணி போறாங்க. கெனசரேத் என்கிறதான ஒரு கடற்கரைக்கு அவங்க கடந்து போறாங்க. போகும் பொழுது ஒரு பெரிய அங்கே புயல் வந்தது. சீசர்கள் எல்லாம் பயப்பட்டாங்க. ஆனா அங்க போய் யாரை சந்திக்கிறதுக்கு போனாரு? ஒரே ஒரு மனுஷனை சந்திக்கிறதுக்கு போனாரு. அசுத்தாவி பிடித்ததான ஒரு மனிதன். அவனை போய் சந்தித்து ஆண்டவர் அவனோடு கூட சம்பாஷிக்கக்கூடியதான தேவன். நீங்க யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்துக்கு கடந்து போனீங்கன்னா, சமாரியா தேசத்தின் வழியாய் ஆண்டவர் என்ன பண்ணாரு? கடந்து போனாரு. அங்க போய் யாரை சந்திச்சாரு? ஒரே ஒரு ஸ்திரீயை. அந்த கிணற்றண்டையிலே ஒரே ஒரு ஸ்திரீயை ஆண்டவர் சந்தித்தார். அவளோடு கூட ஆண்டவர் பேசினார். நித்திய காலமாய் ஊடுகிறதான ஜீவ ஊற்றண்டையிலே அந்த அருமையான சகோதரியை கடந்து வரவும், அது மாத்திரமல்ல அந்த ஜனத்தார் எல்லாரும் ஆண்டவரிடத்திலே கடந்து வரத்தக்கதாக ஆண்டவர் உதவி செய்தார். ஒருவேளை உலகத்தினுடைய பார்வையில நாம் ஒண்ணும் இல்லாம இருக்கலாம்.
உலகத்தினுடைய பார்வையிலே நாம் ஒருவேளை எளியவர்களாய் காணப்படலாம். நாம் வேலை செய்கிறதான இடங்களிலே நாம் ரொம்ப சிம்பிள் மேன், அவங்க ரொம்ப எளியவர்களாய் காணப்படலாம். ஆனால் ஆண்டவருடைய பார்வையிலே நீங்களும் நானும் எப்படி பெற்றவங்க? வெளியேற பெற்றவங்களா இருக்கிறோம். அருமையான தாவீது என்ன தெரியுமா சொல்றாரு? நானோ சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என்மேல் நினைவா இருக்கிறார் என்று வாசிக்கிறோம். ஒருவேளை நாம் இந்த உலகத்தினுடைய பார்வையிலே மிகவும் தாழ்மையான நிலைமையில காணப்படலாம். ஆனா ஆண்டவருடைய பார்வையிலே நாம் விசேஷித்தவர்கள். ஒருவேளை இந்த உலகத்தினுடைய ஜனங்கள் நான் அந்த பெரிய அமைச்சருடைய பிள்ளை, அவன் இந்த பெரிய பெரிய மனிதனுடைய பிள்ளைன்னு சொல்லலாம். ஆனா நம்மை எளியவர்களாகிய நாம் தேவனுடைய பிள்ளைகள், அவருடைய ஸ்வீகார புத்திரர் என்கிறதான ஒரு பெரிய ஸ்லாகியத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த அருமையான எம்மாவூர் சீஷர்களை ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து சந்தித்தார். நாம் இதன் மூலியமா நாம் கற்றுக்கொள்ளக்கூடியதான முதலாவது பாடம், எளியவர்களை சந்திக்கக்கூடியதான தேவன். சரி, இரண்டாவதாக நாம் சந்திக்கக்கூடியதான காரியம், நாம் பேசுகிறதான காரியத்தை கவனிக்கிற தேவன். நாம் என்ன காரியங்களை பேசுகிறோமோ அவர் கவனிக்கிறார். பாருங்க, 24ஆம் அதிகாரம் 14-15 வசனம் வாசிங்களேன். போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக்கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசுதாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். பாருங்க, இயேசுதாமே சேர்ந்து அவர்களுடனே நடந்து போனார். 2 பேரும் என்ன பண்றாங்க? அவங்க பேசிட்டு என்ன பண்றாங்க? வழிப்பிரயாணத்துல போறாங்க. போகும்போது இயேசுதாமே அவர் வாலண்டரியா போய் அவங்களோடு கூட சேர்ந்து அவங்க பேசுகிறதான காரியத்தை கவனிக்கக்கூடியதான தேவன். பிரியமானவரை, நாம் பேசுகிறதான காரியங்களை நம்முடைய ஆண்டவர் கவனிக்கிறார் என்கிறதான பயம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். நாம் மற்றவர்களோடு கூட நாம் பேசும்பொழுது, மற்ற சக விசுவாசிகளோடு மற்றவர்களோடு பேசும்பொழுது நாம் எப்படிப்பட்டதான காரியங்களை நாம் பேசுகிறோம்? ஒருவர் புறங்கூறுகிறதான காரியங்களை பேசுகிறோமா? நம்மை நாமே சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. நாம் பேசும் பொழுது மற்றவர்களுக்கு பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கதான நிலைமையிலே நாம் பேசுகிறோமா? அல்லது மற்றவர்களை விசுவாசத்திலிருந்து விழத்தள்ளக்கூடியதான நிலைமையிலே காரியங்களை நாம் பேசுகிறோமா? நம்மை நாமே நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியவர்களா இருக்கிறோம். நாம் பேசுகிறத காரியங்களை கவனிக்கக்கூடியதான தேவன். இந்த எம்மாவூருக்கு கடந்து போனதான இந்த 2 சீஷர்கள், அவங்க வழியில கண்டதான காரியங்கள் எல்லாம் அதை பத்தி அவங்க பேசிட்டே போறாங்க. அதையெல்லாம் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து கேட்கிறார்னு வாசிக்கிறோம். நீங்க பாருங்க, மல்கியா 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிங்களேன். அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, இங்கே தீர்க்கதரிசி மிகவும் தெளிவாக எழுதுகிறார். அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். அது மாத்திரமல்ல, பேசுகிறதான காரியம் ஞாபக புஸ்தகத்திலே எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படியானால் நாம் பேசுகிறதான காரியங்களை கவனிக்கக்கூடியதான தேவன். நாம் பேசுகிறதான காரியங்களுக்கு நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். பிரியமானவர்களே, நாம் எப்படிப்பட்டதான நிலைமையிலே நாம் பேசுகிறோம்? நாம் பேசுகிறதான காரியங்களை கவனிக்கக்கூடியதான ஒரு நல்ல தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே பிரயாசங்கள் இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையிலே கஷ்டங்கள் இருக்கலாம். இவங்க 2 பேரும் எப்படி ரொம்ப துக்கமுகமாய் அவங்க கடந்து போயிட்டு இருக்காங்க. அங்க நடந்ததான காரியங்களுக்கு என்ன சொல்யூஷன் கூட அவங்களுக்கு தெரியல. ரொம்ப துக்கமுகமாய் அவங்க பேசிக்கொண்டு போகும் பொழுது அவர்கள் பேசுகிறதை கேட்கக்கூடியதான ஒரு தேவன். அது மாத்திரமல்ல, பாருங்க, நீங்க கொலோசியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்களேன். அவனவனுக்கு இன்னின்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சார மேறினதாயும் இருப்பதாக. நாம இங்க வாசிக்கிறோம், உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சார மேறினதுமாய் இருப்பதாக. அப்படியானா நம்ம பேசக்கூடியதான வார்த்தைகள் மிகவும் கவனமா இருக்கணும், அது கிருபை பொருந்தினதா இருக்கணும். ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில நமக்கு மாதிரியா இருக்கிறார். ஆண்டவர் இந்த உலகத்தில் இருந்த பொழுது அவர் பேசினதான வார்த்தைகளை குறித்து வேதாகமம் சொல்லும் பொழுது கிருபை பொருந்தினதான வார்த்தைகள் என்று சொல்கிறது. ஆண்டவர் பேசும் பொழுது அவர் கிருபை பொருந்தினதான வார்த்தைகளை அவர் பேசக்கூடியவராய் காணப்பட்டார் என்று வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, ஒருவேளை ஒரு சிலர் துக்கத்தோடு பிரயாசத்தோடு கூட அவங்க என்ன நிலைமையில கடந்து போவாங்கன்னு அவங்களுக்கு தெரியாத நிலைமையில இருக்கும் பொழுது நாம் சொல்லக்கூடியதான வார்த்தைகள் அவர்களை தேற்றக்கூடியதா இருக்கிறது. நீங்கள் நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, நீதிமொழிகள் 25:11 வாசிக்கும் பொழுது ஏற்ற சமயத்தில் சொன்னதான வார்த்தையை குறித்து நம்ம அங்கே வாசிக்கிறோம். ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். பிரியமானவர்களே, ஏற்ற சமயத்தில் சொல்லப்பட்டதான ஒரு வார்த்தை
வெள்ளி தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். அப்படியானால் நாம் மற்றவர்களோடு கூட பேசக்கூடியதான காரியங்கள், அவர்களுக்கு பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கதான நிலைமையிலே, அவர்களை ஆறுதல் படுத்தக்கூடியதான நிலைமையிலே, விசுவாசத்திலே அவர்களை பலப்படுத்தத்தக்கதான நிலைமையிலே நாம் பேச வேண்டியவர்களாய் நாம் காணப்படுகிறோம். பிரியமானவர்களே, நாம் பேசக்கூடியதான வார்த்தைகளை கர்த்தர் கவனித்து கேட்கிறார். ஒருவேளை இந்த உலகத்தினோட மனுஷன் நம்ம பேசுற காரியத்தை மறந்து போயிடுவோம், அப்படியே அதை சரியா கவனிக்காம இருப்பான். ஆனா நாம் பேசக்கூடியதான வார்த்தைகளை கவனித்து கேட்கக்கூடியதான வார்த்தை தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நீங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 73ஆம் வசனத்துல நீங்க வாசிக்கும் பொழுது, அங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து அந்த அரண்மனைக்குள்ள இருக்கும் பொழுது அவரை ஏறக்குறைய 3 தடவை ஆண்டவரை மறுதலிக்கிறார். அவர் ஆண்டவரை மறுதலிச்சு சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்க. நீங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 73ஆம் வசனத்துல அவர் சத்தியம் பண்றாரு, சபிக்கவும் செய்யறாரு. ஆனா அங்க வேலை பார்த்த ஒரு ஸ்திரீ என்ன சொல்றான்னா, உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது. அப்படியானா நாம் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கறது என்ன பண்ணுமா, நம்முடைய பேச்சு நம்மை வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கிறது. அப்படியானால் நாம் பேசக்கூடியதான பேச்சு அது எப்படிப்பட்ட நிலைமையிலே காணப்பட வேண்டும், நம்மை நாமே நிதானித்து பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் பேசுகிறதை கவனிக்கக்கூடியதான ஒரு தேவன். முதலாவது நாம் சிந்தித்ததான காரியம் எளியவர்களை சந்தித்ததான தேவன். இரண்டாவது நாம் சிந்தித்ததான காரியம் நாம் பேசுகிறதை கவனிக்கக்கூடியதான தேவன். மூன்றாவதாக நாம் ஒரு காரியத்தை சிந்திக்கலாம், நம்மை விசாரிக்கக்கூடியதான தேவன். 24ஆம் அதிகாரம் 17 முதல் 19 வரை. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்க முகமுள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக்கிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். அவர்களில் ஒருவனாகிய கிளையோப்பா என்பவன் பிரதியுத்தரமாக, இந்நாட்களில் எருசலேமிலே நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராய் இருக்கிறீரோ என்றான். அவர் எவைகளை என்றார். அதற்கு அவர்கள், நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே. அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியா இருந்தார். அவங்க துக்க முகமாய் நடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது அவங்களோடு கூட அவர்களை சந்தித்ததான தேவன். அது மாத்திரமல்ல, அவர்கள் பேசுகிறதான காரியங்களை எல்லாம் கேட்டதான தேவன். இப்ப ஆண்டவர் அவர் என்ன பண்றாரு, அவர்களை விசாரிக்கக்கூடியதான ஒரு தேவனா இருக்கிறார்னு வாசிக்கிறோம். நீங்கள் துக்கம் உள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கு ஒருவர் சொல்லிக் கொள்கிறதான காரியங்கள் என்னவென்று கேட்டார். நீங்க ஏன் துக்கமா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவர் நம்மை விசாரிக்கக்கூடியதான தேவன். நீங்க 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா என்ன வாசிக்கிறோம்? 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். நம்மை விசாரிக்கக்கூடியதான ஒரு நல்ல ஆண்டவர். ஒருவேளை நாம் எப்படிப்பட்டதான பாடுகள் மத்தியில கடந்து போனால், ஒருவேளை உலகத்தினுடைய மனிதர்கள் நம்ம விசாரிக்காம போலாம், அல்லது உலகத்தினுடைய மனிதர்கள் நம்மை கண்டுகொள்ளாமல் போலாம். ஆனால் நம்மை சந்திக்கக்கூடியதான தேவன், நாம் பேசுகிறதான காரியத்தை கேட்கக்கூடியதான தேவன், அது மாத்திரமல்ல நம்மை விசாரிக்கக்கூடியதான ஒரு நல்ல ஆண்டவரா இருக்கிறார். ஒருவேளை ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து அவங்க கூட நடந்து போன பொழுது ஆண்டவருக்கு ஒருவேளை அவங்க ஏன் துக்கமா இருக்காங்கன்னு தெரியாம இருந்திருக்குமோ? ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவருக்கு தெரியாம எந்த காரியமும் கிடையாது. God knows everything. ஆனாலும் அவங்க அவர் என்ன விரும்புறாரு, அதை அவங்களுடைய வாயால சொல்ல வேண்டும் என்பதை அவர் விரும்புகிறார். நம்முடைய உள்ளத்தினுடைய பாரத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்க உள்ளத்துக்குள்ளே அந்த பாரம் வச்சிருந்தா ஒருவேளை அது திரிந்து போகாது. அந்த பாரத்தை மற்றவரிடத்திலே அது தெரிவிக்கும் பொழுது அது மாறக்கூடியதா இருக்கிறது. பிரியமானவர்களே, நம்மை விசாரிக்கக்கூடியதான தேவன். நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்து சென்று நம்முடைய காரியங்களை தெரிவிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அவருக்கு எல்லாம் நம்முடைய தேவைகள் என்னதென்று அவர் என்ன பண்றாரு, அவர் அறிந்திருக்கிறார். ஆனாலும் நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்தில் கடந்து சென்று நம்முடைய பாரங்களை எல்லாம் அறிந்திருக்கிறார். ஆண்டவர் ஆதாம்கிட்ட பார்த்து ஒரு கேள்வி கேட்டாரு, ஆதாமே நீ எங்கே இருக்கிறான், ஆதாம் எங்கே ஒளிஞ்சிருக்கான்னு ஆண்டவர் தெரியாதா? ஆண்டவருக்கு தெரியும். ஆனாலும் ஆண்டவர் ஆதாமை பார்த்து கேட்டார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? அவன் தன்னுடைய நிலையை அவன் உணர்ந்து கொள்ளத்தக்கதான் நிலைமையிலே தேவன் அந்த காரியத்தை கேட்டார். அது மாத்திரமல்ல, நீங்க யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்துல நீங்க கடந்து வந்தீங்கன்னா, பேதுரு நான் மீன் பிடிக்க போகிறேன்னு சொன்னாரு. அப்ப அவரோடு கூட சேர்ந்து என்ன பண்ணாங்க, ஒரு சில சீஷர்களும் மீன் பிடிக்க போனாங்க. முழுவதும் அவங்க பிரயாசப்பட்டு என்ன பண்ணல, ஒன்றும் கிடைக்கல. ஆண்டவர் அவங்களுடைய நிலைமையை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆண்டவருக்கு அந்த கரையிலிருந்து அவங்கள பார்த்து கேட்கிறார், பிள்ளைகளே உங்களிடத்துல புசிக்கிறதற்கும் ஏதாவது உண்டா? ஆண்டவருக்கு தெரியாதா? அவங்ககிட்ட ஒன்றும் இல்லைன்னு அவங்களுக்கு தெரியாதா? தெரியும். ஆனாலும் ஆண்டவர் அந்த கேள்வியை கேட்டார். அவங்க ஒன்றும் இல்லைன்னு சொன்ன உடனே அவங்க ஏறெடுத்து பார்க்கும்போது என்ன தெரியுது, கரையிலே கரி நெருப்பு மூட்டப்பட்டிருக்கிறதும் அதிலே மீன் இருக்கிறது பாஸ். அப்ப ஆண்டவர் நம்மை விசாரிக்கிறார். நம்முடைய தேவைகளை அறிந்து ஆண்டவர் என்ன பண்றாரு, நமக்கு உதவி செய்யக்கூடியவரா இருக்கிறார். நீங்க பாருங்க,
உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்களேன். ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடியதான காரியத்தை வாசிக்கிறோம். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே, உன் முகரூபத்தை எனக்கு காண்பி, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும், உன் சத்தம் இன்பமும் உன் முகரூபம் அழகுமாய் இருக்கிறது என்றார். நம்ம ஏன் ஜெபம் பண்ணணும்னு ஆண்டவர் மிகவும் தெளிவா சொல்லியிருக்க. கண்மலையின் வெடிப்புகளில் உள்ள புறாவே, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். உன் சத்தம் எப்படி இருக்கான்? அவருக்கு இன்பமா இருக்கிறது. உன்னுடைய முகரூபத்தை எனக்கு காண்பின்னு சொல்றார். அப்ப ஆண்டவர் நம்முடைய தேவைகள் எல்லாம் அறிந்திருக்கிறார். ஆண்டவர் நம்முடைய தேவைகள் எல்லாம் அறிந்திருக்கிறதான தேவன் அவரே கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ண மாட்டோம்? ஆண்டவருடைய சமூகத்துக்கு கடந்து போக மாட்டோம். ஆண்டவரோடு கூட நான் பேச மாட்டோம். ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன் முகரூபத்தை எனக்கு காண்பி, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். உன் சத்தம் இன்பமும் உன் முகரூபம் அழகுமாயிருக்கிறது என்று சொல்ல ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்களும் நானும் கடந்து வர வேண்டும் என்று அவர் விரும்பக்கூடியதான தேவன். பிரியமானவர்களே, அவர்களை ஆறுதல் படுத்தக்கூடியதான தேவன். நம்முடைய ஜெபங்களுக்கு அவர் பதில் தரக்கூடியதான தேவன். நம்முடைய தேவன் யாரு? நம்முடைய ஜெபத்தை கேட்கக்கூடியதான தேவன், நம்மை விசாரிக்கக்கூடியதான தேவன். அவங்க துக்க முகமாய் அவங்க கடந்து போயிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறது, என்ன காரியங்கள் எப்படி போகும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. அப்படிப்பட்டதான சூழ்நிலையில் அவர்கள் கடந்து போகும் பொழுது அவர்களை விசாரிக்கக்கூடியதான ஒரு நல்ல தேவன் நம்முடைய ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து. எளியவர்களை சந்திக்கக்கூடியதான தேவன், பேசுகிறதை கவனிக்கக்கூடியதான தேவன். அது மாத்திரமல்ல, அவர்களை விசாரிக்கக்கூடியதான தேவன். அதோடு விசாரிச்சுட்டு அப்படியே விட்டுட்டாரா? பாருங்க, 4வதாய் நாம் சிந்திக்கக்கூடியதான காரியம் மறைபொருள்களை வெளிப்படுத்துகிறதான தேவன். அவங்களுக்கு காரியங்கள் எல்லாம் சரியா புரியல. ஆண்டவர்கள் வெளிப்படுத்துற பாருங்க, 24ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் வாசிங்களேன். மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளே அவர்களுக்கு விவரித்து காண்பி. பாருங்க, அவங்க துக்க முகமா இருந்ததனுடைய காரணம் என்னன்னா, அவங்களுக்கு காரியங்கள் எல்லாம் புரியல. ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தாங்க, அநேக காரியங்கள் எல்லாம் கேட்டாங்க. அது மாத்திரமல்ல, அவர் மரித்து உயிர் தெழுந்ததான காரியத்தை எல்லாம் கேட்டாங்க. ஆனா என்ன பண்ணல? அவங்களுக்கு அது சரியா புரியல. ஆனால் அவர்களோடு கூட கடந்து போனதான நம்முடைய ஆண்டவர், அவர்களோடு கூட இருந்ததான ஆண்டவர், இது அந்த சந்தர்ப்பத்தில் அவர்களோடு கூட போய் இருந்து என்ன பண்றாரு? ஆண்டவர் மோசே முதல் சகல தீர்க்கதரிசிகளும் எழுதினதான வார்த்தைகளை அவர்களுக்கு விவரித்து சொன்னார்னு வாசிக்கிறோம். மறைபொருள்களை அவர்களுக்கு வெளிப்படுத்தி காண்பித்தார். பிரியமான, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே பிரயாசங்கள் மத்தியிலும் கஷ்டங்கள் மத்தியிலும் கடந்து போகும் பொழுது ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து வசனத்தின் மூலியமாக நம்மோடு கூட பேசக்கூடியவராக இருக்கிறார். வேதாகமத்திலே ஆண்டவர் நமக்கு அநேக வாக்குத்தத்தங்கள் எல்லாம் தந்திருக்கிறார். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. அந்த வாக்குத்தத்தங்கள் மூலியமாக ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறார். அது மாத்திரமல்ல, நாம் போக வேண்டியதான பாதையை அவர் காட்டுகிறார். அது மாத்திரமல்ல, நாம் நடக்க வேண்டியதான வழியை அவர் வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நம்முடைய இருதயத்தில் காணப்படக்கூடியதான சந்தேகங்களை அவர் நிவர்த்தி செய்யக்கூடியவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த எம்மாவூருக்கு கடந்து போனதான சீஷர்கள் அவங்க துக்கமுகமாய் கடந்து போனாங்க. அவங்களுக்கு மோசே முதற்கொண்டு தீர்க்கதரிசிகளுடைய ஆகமங்கள் எழுதப்பட்டதான எல்லா காரியத்தையும் அவர் அங்கே விவரித்து காண்பித்தார் என்று நாம் வாசிக்கிறோம். பிரியமன், நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் ஆண்டவர் நம்மோடு கூட பேச வேண்டுமானால், ஆண்டவருடைய வசனமானது நமக்குள்ளே கிரியை செய்ய வேண்டுமானால், ஆண்டவரோடு கூட நாம் தனித்திருக்கக்கூடியதான நேரம், ஆண்டவரோடு கூட நேரத்தை செலவிடக்கூடியதான நேரம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எளியவர்களாகிய நம்மோடு கூட ஆண்டவர் என்ன பண்ணுவார்? பேசுவார். பெரிய பெரிய போதவர்களோடு, பெரிய பெரிய மூப்பர்களோடு மாத்திரம்தான் ஆண்டவர் பேசுவார்னு இல்லை. ஆண்டவர் என்ன பண்றாரு? எளியவர்களோடு பேசுவார். ஆண்டவருடைய வசனத்தை வாசிக்கக்கூடியதான எல்லாரோடும் அவர் பேசுகிறார். ஆண்டவராக இருக்கிற ஆவியானவர், ரட்சிக்கப்பட்டதான எல்லா விசுவாசிகளுடைய இருதயத்தில் யார் இருக்காரு? ஆவியானவர் இருக்கிறார். அந்த ஆவியானவருடைய ஒரு நல்ல குணாதிசயம் என்ன? அவர் சகல சத்தியத்திற்கும் உங்களை நடத்துவார். அது மாத்திரமல்ல, வேதத்தினுடைய கருப்பொருட்களை அவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அப்படிப்பட்டதான ஆவியானவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? இந்த ஆவியானவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியணும். அந்த நாம் ஆண்டவரோடு கூட நாம் வேதாகமத்திலே நேரத்தை செலவிட வேண்டும். பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் தான் ஒரு பெஸ்ட் டீச்சர். நீங்க எவ்வளவுதான் கமெண்ட்ரி படிங்க, எவ்வளவுதான் வசனத்தை கேளுங்க, அதை விட பெஸ்ட் டீச்சர் யாரு? ஹோலி ஸ்பிரிட். நீங்க பரிசுத்த ஆவியானவரோடு கூட துணையோடு கூட நீங்க கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆவியானவர் மிகப்பெரியதான சத்தியங்களை என்ன பண்றாரு? அவர் வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். இவங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அவர்களோடு கூட நடந்து, ஆண்டவர் அவர்களோடு கூட இருந்து அவர்களுக்கு காரியங்கள் எல்லாம் என்ன பண்ணாரு? வெளிப்படுத்தினாரு. அதனுடைய ரிசல்ட் என்ன?
அவங்களுடைய ரிசல்ட் நீங்க வாசிங்க. இது 32ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எழியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு, அவங்களுடைய இருதயமானது ஒருவேளை இருளிலே இருந்தது, அது சரியான நிலைமையில வெளிச்சம் இல்லாத நிலைமையில இருந்தது. ஆனால் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துனுடைய வசனம் அவர்களுக்கு சொல்லப்பட்ட பொழுது அவருடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது? அவங்க இருதயமானது கொழுந்து விட்டு எரிந்ததுன்னு வாசிக்கிறோம். ஆண்டவர் யோவான் ஸ்நானனை குறித்து நம்ம என்ன வாசிக்கிறோம்? அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தான்னு வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, நீங்க ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், எழும்பி பிரகாசி உன் ஒளி உன்மேல் வந்ததுன்னு வாசிக்கிறோம். அப்ப நம்ம எழும்பி பிரகாசிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். ஆண்டவருடைய வசனத்தை வாசிக்கும் பொழுது என்ன பண்ணுவோம்? நாம் பிரகாசிக்கக்கூடியவர்களா. சரி, நமக்கு நாம வெளிச்சம் இருக்கா? நமக்கு வெளிச்சம் இல்லை. ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து ஒளியா இருக்கிறார். அவரிடத்திலே நாம் ஒளியை பெற்றுக்கொண்டு நாம் என்ன பண்றோம்? நாம் அந்த ஒளியை பிரகாசிப்பிக்கிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம். நமக்குன்னு சொந்தமா ஒளி கிடையாது. ஆனா ஆண்டவரிடத்துல இருந்து ஒளியை பெற்றுக்கொண்டு நாம் பிரகாசிப்பிக்கிறவர்களா இருக்கோம். ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நம்ம சூரியனையும் அந்த சந்திரனுங்கிறதான உதாரணத்தை எடுத்துக்கலாம். சந்திரனுக்கு தனிப்பட்ட நிலைமையிலே பிரகாசிக்கக்கூடியதான ஒரு தன்மை கிடையாது. அது என்ன பண்ணுது? சூரியனிலிருந்து வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டு அதை என்ன பண்ணுது? பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்குது. பிரியமானவர்களே, அந்த நிலைமையிலே நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவத்துல ஒளியை பெற்றுக்கொண்டவர்களாய் நாம் பிரகாசிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். நாம் 4 காரியங்களை நாம் கற்றுக்கொண்டோம். முதலாவதாக, எளியவர்களை சந்திக்கக்கூடியதான தேவன். இரண்டாவது, எளியவர்கள் பேசக்கூடியதான காரியத்தை கவனித்து கேட்கிற தேவன். எளியவர்களை விசாரிக்கிற தேவன். அது மாத்திரமல்ல, எளியவர்களுக்கு மறைபொருள்களை வெளிப்படுத்துகிறதான தேவன் என்று வாசிக்கிறோம். சரி, இதெல்லாம் நடந்துச்சு. அவங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் வந்துச்சா? மாற்றம் வந்தது. எப்படி வந்தது? நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் வாசிங்களேன். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். இதுக்கு முன்னாடி அவங்க என்ன சொன்னாங்க? வல்லமையான தீர்க்கதரிசின்னு சொன்னாங்க. ஆனா ஆண்டவர் ஆவியானவர் இங்க என்ன எழுதி வைத்திருக்கிறார்? அப்பொழுது அவளுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். அறிய வேண்டிய பிரகாரமா என்ன பண்ணாங்க? அவங்க இப்ப அறிந்து கொண்டாங்க. பிரியமானவர்களே, அவருடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றம் வந்தது. இரண்டாவதாக 32ஆம் வசனத்துல நாம இப்ப வாசிச்சோம். அவருடைய இருதயம் என்ன பண்ணுது? கொழுந்து விட்டு எரிந்தது. வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டின பொழுது அவங்களுடைய இருதயம் என்ன பண்ணுச்சு? கொழுந்து விட்டு எரிந்ததுன்னு வாசிக்கிறோம். 33ஆம் வசனம் வாசிங்களேன். அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 பேரும் அவர்களோடு இருந்தவர்களும் கூடியிருக்க கண்டு. பாருங்க, இந்த கொழுந்து விட்டு எரிந்த போது என்ன பண்ணாங்களா? அந்நேரமே எழுந்திருந்துன்னு வாசிக்கிறோம். அது என்ன டைம்? ஏற்கனவே ராத்திரி ஆயிடுச்சு. ஏன்னா ராத்திரி ஆகும் போது என்ன பண்றாங்க? அங்க தங்குறதுக்காக அவங்க வீட்டுக்கு கடந்து போறாங்க. ஏன்னா நம்ம நைட்ல எவ்வளவு நேரம் வேணா போகலாம். நமக்கு ரோட்ல வெளிச்சம் இருக்கு, எல்லாமே இருக்கு. நம்முடைய கார்ல ஹெட்லைட் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா அந்த காலத்துல கல்லும் மேடும் சரியான பாதை இல்லாததான ஒரு ஸ்தலம். அங்க பிரயாணம் பண்றவங்க என்ன பண்ணுவாங்க? பகல்ல மட்டும்தான் பிரயாணம் பண்ணுவாங்க. இருளில் பிரயாணம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இருளில் போகும்பொழுது கள்ளர்களுடைய மோசம் உண்டாகலாம், அல்லது கொடிய மிருகங்கள்னால அவங்களுக்கு பலவிதமான பிரயாசம் வரலாம். ஏறக்குறைய 7 to 8 மைல் தூரம் உள்ளதான ஒரு இடம், நடந்துதான் போகணும். ஆனா அவங்க ஆவியானவர் என்ன எழுதியிருக்கிறார்? அந்நேரமே எழுந்திருந்து அவங்க அடைந்ததான சந்தோஷத்தை உடனே மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு இம்மிடியேட் ரெஸ்பான்ஸ் அது அவளுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது. இரவு நேரமா இருந்தாலும் தங்களுடைய பிராணனையும் அவர்கள் பெரிதா எண்ணாமல் உடனடியாக அவங்க கடந்து போறதை வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, 35ஆம் வசனம் வாசிங்களேன். வழியில் நடந்தவைகளையும் அவர் அப்பத்தை பிற்கையில் தாங்கள் அவரை அறிந்து கொண்டதையும் விவரித்து சொன்னார்கள். பாருங்க, அவங்க ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை சாட்சி பகர்ந்தால் அந்த சீஷர்கிட்ட அவங்க திரும்பி வந்து ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அவர்கள் அறிந்து கொண்டதையும் வழியில நடந்தவைகளையும் அப்பத்தை பிற்கையில் நடந்ததையும் அவங்க என்ன பண்ணாங்க? விவரித்து சொன்னாங்க. அந்த காரியத்தை அவங்க மறைத்து வைக்கல. அவங்க மற்றொரு இடத்துல வந்து சாட்சி பகிர்ந்தாங்க. தாங்கள் அறிந்து கொண்டதான காரியத்தை உடனடியாக அவங்க தெரிவித்தாங்கன்னு நான் வாசிக்கிறோம். பிரியமானுள்ள அவருடைய ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கையில வந்து தங்கின பொழுது அவருடைய வாழ்க்கையில என்ன வந்துச்சு? ஒரு பெரிய மாற்றம் வந்தது. சகேயனுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றம் வந்தது. அந்திரேயனுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றம் வந்தது. ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே நம்மோடு கூட தங்கி இருக்கிறார். நம்முடைய வீட்டுல இல்லத்தின் தலைவராய் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து இருக்கிறார்னு சொல்றோம். ஆனா நம்முடைய வாழ்க்கையில போதுமான மாற்றம் வந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில கடைசியாக எப்ப நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எப்ப எரிஞ்சிருக்கு?
நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியிற நிலைமையில இருக்கா, அல்லது நெருப்பு அவிந்து போனதான நிலைமையில நாம காணப்படுகிறோமா? நம்மை நாமே சிந்தித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அநேக வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையில லேசினஸ் வருது. ஆண்டவருக்காக செய்ய வேண்டியதான காரியங்களை செய்யும் பொழுது என்ன பண்றோம்? லேசினஸ். ஆனா அவங்க என்ன பண்ணாங்க? இரவு நேரமும் கவலைப்படல. என்ன பண்ணாங்க? அந்நேரமே எழுந்திருந்து என்ன பண்ணாங்க? உடனடியா போனாங்க. ஆண்டவருக்காக சாட்சி பகர வேண்டியதான நேரங்களிலே நாம் எவ்வளவு நேரம் சாட்சி பகர்ந்திருக்கிறோம்? பிரியமான அவங்க உடனே போய் என்ன பண்ணாங்க? அவங்க சாட்சி பகர்ந்தாங்கன்னு வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே தேவனை அறிகிறதான அறிவிலே ஒவ்வொரு நாளும் நான் வளர்றோமா? ஆண்டவருடைய வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் அது நம்முடைய வாழ்க்கையிலே இன்னும் கிறிஸ்துவுக்கு நேராய் இன்னும் பூர்ணத்தை நோக்கி கடந்து போகத்தக்கதான நிலையில கடந்து போறோமா? அல்லது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் தாழ்ந்து போகுதா? நம்மை நாமே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியமா இருக்குது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரை மகிமைப்படுத்தினவர்களாய், ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தினவர்களாய் நீங்களும் நானும் வாழ வேண்டியது அவசியமா இருக்குது. பிரியமானவர்களே, அவருடைய வீட்டிலே ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து வந்த பொழுது ஒரு பெரிய மாற்றம் வந்தது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய மாற்றம் எப்படி இருக்கு? நீங்க பாருங்க, ஒரு வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். இந்த வசனத்தை நம்ம நிறைய நேரம் என்ன பண்றோம்? காஸ்பல் மீட்டிங்ல பேசி இது ஒருவேளை இது அவிசுவாசிகளுக்கு சொந்தமான ஒரு வசனங்கிற மாதிரி நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணிடுவோம். ஆனா இது யாருக்கு எழுதப்பட்டது? லவதேக்கியா சபைக்கு. அங்கே சபையில் உள்ளதான விசுவாசிகளுக்கு எழுதப்பட்டதான ஒரு வசனம். ஆண்டவர் வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன்னு என்ன அர்த்தம்? ஆண்டவர் அந்த வீட்டுல இருந்து என்ன பண்ணிட்டாங்க? வெளியில தள்ளிட்டாங்க. அவர் வெளியில நின்று தட்டிட்டு இருக்காரு. பிரியமானது, நம்முடைய வீட்டினுடைய நிலைமை அப்படி இருக்கா? ஆண்டவர் நம்முடைய வீட்டிற்குள்ள இருக்கிறாரா? வீட்டுக்கு வெளியில் நின்று கதவை தட்டி கொண்டிருக்கிறாரா? நம்மை நாமே சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. பிரியமானது, ஆண்டவர் நம்முடைய வீட்டுக்குள்ள இருப்பாரானால் ஆசீர்வாதமும் சந்தோஷமும் சமாதானமும் காணப்படக்கூடியதா இருக்குது. யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்தீங்கன்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு? என் பிதாவின் யோவான் எழுதின சுவிசேஷம் 14:1-4 வரை உள்ளதான வசனங்கள் யாரோ வாசிக்கும். உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை. ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண அவர் கடந்து போயிருக்கிறார். ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். வரும்பொழுது என்னன்னா, அவர் நமக்கு ஒரு வீட்டை ஆயத்தம் பண்ணி இருக்க போகிறார். அவரோடு கூட நாம் என்ன பண்ண போறோம்? நித்திய காலமாய் நாம் இருக்க போகிறோம். எவ்வளவு ஆசீர்வாதம்! பிரியமானால் ஆண்டவரோடு கூட தங்கி இருக்கக்கூடியதான அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடியதா இருக்கிறது. நாம் எப்படிப்பட்டதான நிலைமையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நம்மை நாமே சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. இந்த எம்மாவுக்கு கடந்து போனதான சீஷர்கள் ரொம்பவும் எளியவங்க. அவங்களுக்கு காரியங்கள் எல்லாம் புரியாமல் இருந்தது. ஆனா எளியவர்களை சந்திக்கக்கூடியதான தேவர். அது மாத்திரமல்ல, அவங்க சந்திச்சுட்டு அப்படியே விட்டுல, அவங்க பேசுகிறதை கவனித்ததான ஒரு தேவன். அதோடு கூட அவர் விடல, அவங்களுடைய துக்கத்திலே அவர்களை விசாரிக்கக்கூடியதான தேவன். அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு மறைபொருள்களை வெளிப்படுத்தி வாக்குத்தத்தங்களை அவர்கள் காண்பித்து அவர்களை தைரியப்படுத்தக்கூடியதான தேவன். பிரியமான, நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை சந்திக்கக்கூடியதான ஆண்டவர். அது மாத்திரமல்ல, நம்முடைய பிரயாசங்கள் நாம் பேசுகிறதான காரியங்களை கேட்கக்கூடியதான தேவன். அது மாத்திரமல்ல, நம்மை விசாரிக்கக்கூடியதான ஆண்டவர். நமக்கு கருப்பொருட்களை வெளிப்படுத்தக்கூடியதான தேவன், நம்மை தைரியப்படுத்தக்கூடியவர். நாம் ஒவ்வொரு நாளும் விசுவாசத்திலே வளர்ந்து பெருக உதவி செய்யக்கூடியதான தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். பிரியமானவர், இந்த தேவன் நம்முடைய உள்ளத்திற்குள்ள இருந்து அவர் கிரியை செய்கிறாரா? இந்த ஆண்டவருடைய சத்தத்தை நீங்கள் ஒவ்வொரு நாளும் நாம் கேட்கக்கூடியவர்களா இருக்கிறோமா? நம்மை நாம் நிதானித்து பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். பிரியமானவர், நாம் கேட்டதான இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்வோம். அது போதுமான மாற்றத்தை கொண்டு வருவோம். இன்னும் அதிகமாய் அவரை கிட்டி சேரத்தக்கதாக ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கு கிருபை பாராட்டுவராக. அவருடைய திருநாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.